நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகல கொண்டாட்டம். எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா ஆண்டில் நடைபெறும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் கிளீட்டஸ் பாபு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதற்காக பேராசிரியர்கள், மாணவ மாணவியர், அலுவலர்கள் தமிழர் பாரம்பரியமான பட்டு சேலை, வேஷ்டி உடை அணிந்து வருகை தந்தனர். இதனையடுத்து பொங்கலிடுவதற்காக கரும்பு தோரணங்கள் கட்டப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றி காய்கறிகள், பழங்கள் சூரிய கடவுளுக்கு படைக்கப்பட்டிருந்தன. பின்னர் பாரம்பரிய வழக்கப்படி சர்க்கரை பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டபடி பொங்கலிட்டனர். அனைத்து துறை சார்பில் பொங்கலிடும் போட்டி மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சிகளும் சிலம்பாட்டமும் நடைபெற்றன. மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல், நடன நிகழ்ச்சிகள் வேக வைத்தன. கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் கண்டுபிடித்த விவசாயத்திற்கு பயன்படும் நவீன கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன. கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் அனைத்து துறையின் சார்பில் ரங்கோலி போட்டி, கையிழுக்கும் போட்டி, உரியடி போட்டி, சிறப்பு பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன், இயக்குநர்கள் ஜான் கென்னடி, முகமது சாதிக் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சகாய கேப்ரியல் சிறப்பாக செய்திருந்தார். சார்ந்த போட்டிகள் இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்திலே வீரத்தை வெளிக்காட்டுவதற்காக மாணவ செல்வங்கள் துறை சார்ந்த கபடி போட்டியினை அவர்கள் நடத்தி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதற்கான உணவை தயார்படுத்துவதிலே ஒரு சிறந்த போட்டி. அத்தனை துறைகளும் அதில் தங்களை ஈடுபடுத்தி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அவர்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வடமிழுத்தல் போட்டிக்காக அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கோல போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளை நினைவு கூறும் வண்ணமாக மாட்டு வண்டிகள் எல்லாம் அங்கே வந்து அதற்கு முன்பு அத்தனை மாணவர்களும் வந்து புகைப்படம் எடுத்து விவசாயிகளுக்காக நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய கல்வி திட்டத்தின் மூலமாக உயர் வகையான தொழில்நுட்பத்தை ஈடுபடுத்தி ட்ரோன்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நாங்கள் உறுதியாக இருப்போம், உதவியாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நல்ல ஒரு சூழலிலே மீண்டும் ஒருமுறை எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக இவற்றிற்கெல்லாம் மேலாக விவசாய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடத்த வேண்டும், ஒரு கண்காட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி அதிக அளவிற்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட் டாக்டர் கிளீட்டஸ் பாபு சார் அவர்கள் அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். காரணம், அவர்கள் ஏற்கனவே ஒரு சமூக சேவை செய்து வருகின்ற ஒரு சமூக சேவகர். அதனால் விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை இங்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி விவசாயிகளுக்கு பயன்படும் வகையிலே ஒரு சிறந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போ இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கல்லூரியினுடைய கலையரங்கம் பக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவை நிச்சயமாக எதிர்காலத்திலே சிந்தனையை தூண்டும் வகையில் இருக்கும், விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதில் சிறிதளவு மையமில்லை. எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால்
முக்கடலும் சம்பிக்க இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நம்மளுடைய திருவள்ளுவர் சிலை ஆரம்பித்து இன்றோடு 25வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதே வருடத்தில் நம்மளுடைய கல்லூரியும் ஆரம்பித்து 25வது ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த பொங்கல் விழா மிக சிறப்பு பெறுகிறது. நன்றி.